வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. வணக்கம், என்னோட பேர் மொனாலி. நான் பாலாஜி. பாலாஜி, குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைட் சயின்டிஸ்ட் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தையே இந்த சயின்டிஸ்ட் பார்த்த பிக்சரில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருட்கள். ஒன்று துகள்கள், பார்ட்டிகல்ஸ். நியூட்டனை பொறுத்தவரையும் எல்லாம் துகள்கள் தான். ஃபாரடே அவர் ஃபீல்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபீல்ட்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு உலகத்தை பார்த்துருக்காங்க. இதுதான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸா? இதுதான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். ஃபீல்டு வேறு, பார்ட்டிகல் வேறு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, பூமி கிராவிடேஷனல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது கண்ணுக்கு தெரியாது. இங்கே இந்த ரீஜன் ஃபுல்லாக கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. எப்படி தெரியும் அப்படின்னா, கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குதுன்னு எப்படி தெரியும்? ஒரு பொருளை ரிலீஸ் பண்ணேன்னா அது மேலே ஏதோ ஒரு விசை செலுத்தப்படுகிறது, அது கிராவிடேஷனல் ஃபீல்டுனால வருது அப்படின்னு ஒரு ஃபீல்டு கான்செப்ட் ஃபாரடேக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. நியூட்டனை பொறுத்தவரையிலையும் ஃபீல்டு தான் கிடையாது, பூமி அந்த பொருளை அட்ராக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ உதாரணத்துக்கு சூரியன் பூமியை, நியூட்டனை பொறுத்தவரையிலையும் பூமியை இழுக்குது. அவ்வளவு தூரத்தில் பூமியை இழுக்கிறது. நியூட்டனு கூட இந்த விஷயம் பிடிக்கல, ஆனால் அந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த தியரியை அவர் உருவாக்கியிருக்கார். மைக்கேல் ஃபாரடே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல்டுடைய கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஃபாரடேயோட லாங்குவேஜில் நம்ம பார்த்தோம்னா, சூரியன் ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறது. அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு தூரத்துக்கு கோஸ் டு இன்ஃபினிட்டி, ஆனால் போக போக குறைஞ்சிட்டே வருது. 1/r² law. டிஸ்டன்ஸை டபுள் ஆக்கினா ஃபீல்டு 1/4 ஆகுது, டிஸ்டன்ஸை 4 times ஆக்கினா ஃபீல்டு 1/16 ஆகுது. இந்த மாதிரி ஃபீல்டு குறைஞ்சிட்டே போகிறது. பூமி இருக்க இடத்துல அந்த ஃபீல்டு இருக்குது, கிராவிடேஷனல் ஃபீல்டு. அந்த ஃபீல்டின் திசை சூரியனை நோக்கி இருக்குது. இப்போ அந்த ஃபீல்டு, பூமி இருக்க இடத்துல இருக்க ஃபீல்டு பூமி மேலே ஆக்ட் பண்ணுறது, பூமியை இழுக்கிறது. இதுதான் ஃபீல்டு கான்செப்ட். ஸோ எல்லாமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில், அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரத்துக்கு முன்னாடி இந்த 2 கான்செப்ட்ஸை வச்சுட்டு உலகத்தையே எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் கிட்ட வந்தப்போ அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஐன்ஸ்டைன் ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் காலேஜில் போன பிறகு அவருக்கு இந்த டைக்காட்டமினா இந்த 2 ஃபீல்டும் இருக்குது, பார்ட்டிகளும் இருக்குது, இது அவருக்கு பிடிக்கல. இப்படியான எல்லாமே அவர் வாழ்நாள் முழுதுமே ஏதான ஒரு கான்செப்ட் தான் இருந்தாகணும். நேச்சர் அப்படி தான் இருக்கும், நேச்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு அவருடைய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. ஸோ அவர் வாழ்நாள் முழுதும் ஹி ட்ரை டு மேக் எவ்ரி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ். பார்ட்டிகிள்ஸ் கூட ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபீல்டாக ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடுது. இப்போ we all know force is equal to G(m1 m2 by r²). So inversely proportional to the distance square. ஸோ இது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸாக தானே இருக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இம்மிடியேட்லி ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே வருமா? கரெக்ட். இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சூரியனே நம்ம டிஸப்பியர் பண்ண வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் வில் தி எர்த் ஸ்டார்ட் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ். நியூட்டன் சொல்கிறது பிரகாரம் G(m1 m2 by r² force is the force distance when the distance is r. இப்போ ஆர் மாற்றினா இமீடியட்டாக ஃபோர்ஸ் மாறிடுது அக்கார்டிங் டு த ஃபார்முலா. இப்போது நியூட்டன் சொல்கிறது பிரகாரம் நீங்கள் கேட்ட கேள்வி, சூரியனையே டிஸப்பியர் பண்ணிட்டோம். ஓகே, சூரியனை டிஸப்பியர் பண்ணால் G(m1 m2 by r²ல m1 போயிடுது, 0 ஆகிடுச்சு. ஸோ ஃபோர்ஸ் 0 ஆகிடுது. ஸோ பூமி ஸ்ட்ரெயிட் லைனில் போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபாரடேயோட ஐடியாவுக்கு வருவோம். ஃபாரடே என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஃபீல்டு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபாரடேயோடைய ஐடியா நம்ம யூஸ் பண்ணி இதே சன் அண்ட் எர்த் சிஸ்டமை பார்த்தோம்னா, சூரியன் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபீல்டு எர்த் மேலே ஆக்ட் ஆகுது. இப்போ சூரியனை நீங்கள் டிஸப்பியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆகணும். அது சூரியனுக்கிட்டேருந்து எர்த் வரைக்கும் போகிறதுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் நீங்கள் யூஸ் பண்ணால் 8 minutes ஆகும். அதான் டிஸ்டன்ஸ். சிக்னல் இன்ஃபர்மேஷன் cannot travel faster than speed of light. ஸோ சூரியனை டிஸப்பியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸப்பியர் ஆன இன்ஃபர்மேஷன் பூமிக்கு சேர்றதுக்கு ஒரு 8 minutes ஆகும்.
அந்த 8 மினிட்ஸில் பூமி அதே ஆர்பிட்டில் போயிட்டே இருக்கும். மினிமம் 8 மினிட்ஸ் இல்லையா? மினிமம் 8 மினிட்ஸ். ஓகே, பட் கிராவிடேஷனல் சிக்னல்ஸ் ஆல்சோ ட்ராவல் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். அது வந்து ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கதை இன்னொரு நாள் பேச போகிறோம். ஸோ 8 மினிட்ஸ் ஆகும். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பூமி மேலே இருக்க ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். அப்போ பூமி வில் ஸ்டார்ட் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதே மாதிரி கூலும் எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்காக வந்து இதே மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து எழுதியிருக்காரு, விச் இஸ் F is equal to K Q1 Q2 by R square. ஜஸ்ட் லைக் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி. அதில் வந்து M1 and M2 ஆர் மாசஸ். இங்கே Q1 Q2 சார்ஜஸ். ஓகே, ஆனால் கூலும் இந்த சார்ஜ் இந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஃபேரடே இன்னும் பிறக்கல. கூலுமுக்கு வந்து ஃபீல்டுடைய கான்செப்ட் தெரியாது. மச் லேட்டர் ஃபேரடே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஃபேரடேக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. 4வது கிளாஸ்லேயே எஜுகேஷன் நிறுத்திட்டாரு. அவரை பற்றி இன்னொரு தனி வீடியோ ஃபுல்லாக பண்ண போகிறோம். பட் ஃபேரடே வந்து இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்க்கு இடையில் இருக்க ஃபோர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு தன்னுடைய மைண்டில் ஒரு பிக்சர் யூஸிங் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதுலேருந்து தான் ஃபீல்ட் கான்செப்ட் வந்திருக்கு. அவர் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த மறுபடியும் இந்த ஃபீல்ட் கான்செப்டை யூஸ் பண்ணால் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டோம்னா அதனுடைய ஃபீல்டு இஸ் ரேடியலி அவே. ஸோ அகெயின் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், விச் மீன்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து 1/4 ஆகும். டிஸ்டன்ஸ் 4 டைம்ஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து 1/16 ஆகும். ஃபீல்டு ஆனால் ஃபோர்ஸும் தான் கரெக்ட். ஃபோர்ஸும் கரெக்ட் தான். ஏன் சொல்கிறேன் கேளுங்க. ஃபீல்டு வந்து குறைஞ்சிட்டே போகிறது. ஸோ அக்கார்டிங் டு த ஃபீல்ட் பிக்சர் நீங்கள் இன்னொரு சார்ஜ் கொண்டு வரையலோ இல்லையோ ஃபீல்டு இருக்குது. கரெக்ட். இந்த சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. அந்த ஃபீல்டு எந்த திசையில் இருக்குது? இந்த சார்ஜ்லேருந்து அவே. ரைட். இப்போ அந்த ஃபீல்டில் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்து வச்சா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே இருக்க ஃபீல்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுது. தட் இஸ் அங்கே இருக்க ஃபீல்டு என்ன பண்ணுறது? அந்த பாசிட்டிவ் சார்ஜை இட் will exert a force. அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்க ஃபீல்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் will experience a force in the direction of the field. கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபோர்ஸ் கூட falls as 1/r². ரைட். கரெக்ட் தான். ரைட். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்க. it will experience a force opposite to the field. ரைட். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது விச் இஸ் அவே ஃப்ரம் இட். இப்போ இந்த ஃபீல்டில் நான் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்துட்டேன்னா இட் இஸ் இன் த ஃபீல்ட் நவ். இட் எக்ஸ்பீரியன்சஸ் அ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. ஸோ நேச்சுரலி என்ன ஆகும்? இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து தே வில் ரிப்பல் ஈச் அதர். எஸ், பாசிட்டிவ் சார்ஜ் நீங்கள் சொன்ன மாதிரி இட் கிரியேட்ஸ் அ ஃபீல்டு. அந்த ஃபீல்டு வந்து கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஆனால் குறைஞ்சிட்டே போகும். எங்கே பார்த்தாலும் அந்த ஃபீல்டு வில் பி பாயிண்டிங் அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ். இப்போது நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எந்த மாதிரி ஃபீல்டு க்ரியேட் பண்ணது அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அந்த ஃபீல்டில் இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்தால் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு திசையில் ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சா இட் will experience a force in the direction of the field. எந்த திசையில் ஃபீல்டு இருந்தாலும் இட் will experience a force in the direction of the field. அதே ஃபீல்டில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்து வச்சா இட் will experience a force opposite to the field. ஸோ இதே பாசிட்டிவ் சார்ஜ் ஓட ஃபீல்டில் நம்ம இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்துட்டோம்னா இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட். ஸோ நேச்சுரலி இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வில் அட்ராக்ட். இப்போ நான் பாசிட்டிவ் சார்ஜ்க்கு பதில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வில் ஹாவ் அ ஃபீல்ட் விச் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் இட். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜோட ஃபீல்ட் நவ் we know it is pointing towards it. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நான் இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டேன்னா what will happen? It will experience a force in the direction of the field. So naturally it will attract with this negative charge. Instead of this positive charge, now நான் வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஃபீல்டில் வச்சுட்டேன்னா it will experience a force opposite to the direction of the field. That means repel ஆகும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பாசிட்டிவ் அதாவது லைக் சார்ஜஸ் வச்சா
it will repel. Negative, negative. Again, like charges வச்சா it will repel. So, like charges repel. ஆனால் ஒரு positive negative or negative positive. Unlike charges வச்சா they will attract. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ். மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அதை பற்றி இன்றைக்கி அவ்வளோவா பேச வேண்டாம். ஸோ ஃபாரடே வந்து இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வச்சுட்டு அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுவரையிலும் நம்ம நினச்சது, இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் நினச்சது என்னவென்றால் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். ஆனால் இவர் கண்டுபிடிச்சது ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. மேக்ஸ்வெல் வந்து சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்காரு. லைக் அ corollary. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் டெவலப் ஆகிடுது. ஒரு கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செவத்தில் ஃபுல்லாக கரண்ட் மேலே போகிறது. லார்ஜ் இன்ஃபனைட், அந்த பக்கம் இன்ஃபனைட், இந்த பக்கம் இன்ஃபனைட், மேலேயும் கீழே இன்ஃபனைட். ஆனால் அந்த கரண்ட் வந்து ஆசிலேட் பண்ணுறது. டூ டைமென்ஷனல் சொல்கிறீங்களா? டூ டைமென்ஷனல் கரண்ட் இட்ஸ் ஆசிலேட்டிங் அப் அண்ட் டவுன். அது என்ன பண்ணுறது, இட் வில் ப்ரொடியூஸ் அன் ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் which will produce an oscillating electric field. And the oscillating electric field will produce an oscillating magnetic field which will produce an oscillating electric field. இந்த மாதிரி வந்து ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இன்ஃபைனைட். இது ஒரு வேவாக மாறிடுச்சு. மேக்ஸ்வெல் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு. இந்த வேவோடைய ஸ்பீட் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமான விஷயம், இட் டர்ன்ஸ் அவுட் டு பி த ஸ்பீட் ஆஃப் லைட். இதுவரையிலையும் லைட் வேற, அதுக்கும் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பட் ஹியர் இட் இஸ். ஆனால் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் டிஸ்டர்பன்ஸ் ட்ராவல்ஸ் அஸ் அ வேவ் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ அதுலேருந்து அவருக்கு வந்து பல்ப் போயிட்டு ஹி அண்டர்ஸ்டுட் தட் லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு யூனிஃபிகேஷன் சொல்லுவோம். வெரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். உதாரணத்துக்கு ஹீட்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. தட் இஸ் பீப்புள் ஸ்டடிட் ஹீட். ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஹீட் வில் ஃப்ளோ. கலோரிமெட்ரி அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு என்ன ஃப்ளோ ஆகுது, ஹீட்டுன்னு ஒரு பொருள். அது ஹீட்டுன்னு அப்போ பேர் இல்லை, அதுக்கு வந்து கேலோரிக்னு பேர் வச்சுருந்தாங்க, ஃப்ளாஜிஸ்தான் பேர் வச்சுருந்தாங்க, பல பேர் இருந்தது. சம்திங், ஒரு மெட்டீரியல் இஸ் ஃப்ளோயிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. போல்ட்ஸ்மேன், மேக்ஸ்வெல் இவர்களாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தே ஹவ் ஷோன் தட் ஹீட்ன்ற ஒரு பொருள் இல்லை, கேலரின பொருள் இல்லை, ஃப்ளாஜிஸ்தான் பொருள் இல்லை. இட் இஸ் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ், ரேண்டம் மோஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். Now motion of the molecules is mechanics. Correct. ஸோ இவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, மெக்கானிக்ஸையும் தெர்மல் ஃபிசிக்ஸையும் யூனிஃபை பண்ணிட்டாங்க. யூனிஃபை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பேசிஸ் தான் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் தான் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ரைட். ஸோ இன்டர்னல் எனர்ஜி, நம்ம ஹீட் போகிறது இல்லையா, அது ஜஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மோஷன் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இஸ் இன்க்ரீசிங். அதே மாதிரி லைட் என்ற ஆப்டிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட். அதுக்கும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்க்கும் ஒரு கனெக்ஷன் கிடையாது. மேக்ஸ்வெல் வந்து எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணிட்டார். ரைட். இதுக்கப்புறம் தான் ஐன்ஸ்டைன், பிளாங்க் எல்லாரும் வந்திருக்காங்க. ரைட். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி பேசுவோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். அதாவது வேவ்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வில் பி பர்பெண்டிகுலர் டு தி வேவ். எஸ். ஸோ இது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். அப்படின்னா வேவ் அந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகலாம், பர்பெண்டிகுலர், இல்லை இந்த டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகலாம், எல்லாமே பர்பெண்டிகுலர் தான். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் ஆசிலேஷன், இந்த டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் போலரைசேஷன். ஸோ இட்ஸ் அ போலரைஸ்ட் வேவ். இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட் ஆச்சுன்னா தட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் போலரைசேஷன். அன்போலரைஸ்ட் லைட் வருது,
இப்போ சூரியன்கிட்டேருந்து சன்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வர லைட் வந்து அன்போலரைஸ். அப்படின்னா வர டைரெக்ஷன் இது, அதுக்கு பர்பெண்டிகுலராக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகாமல் அந்த டைரெக்ஷன் மாறிட்டே இருந்ததுன்னா அது அன்போலரைஸ் லைட். மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரெக்ஷன் எப்போவுமே வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆச்சுன்னா அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அதுவும் டைரெக்ஷன் ஆஃப் வேவுக்கும் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஆனால் போலரைசேஷன் டைரெக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டைரெக்ஷன் கன்வென்ஷன். இப்போ இந்த போலரைசேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த கான்செப்ட் தான் 3D மூவிஸில் யூஸ் பண்ணுறாங்க. எஸ். ஸோ போலரைசர்னு ஒரு பொருள் இருக்குது, அது வந்து டிரான்ஸ்பேரண்ட். பட் இப்போ லைட் இந்த திசையில் போலரைஸ்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆசிலேட்டிங் இன் திஸ் டைரெக்ஷன். போலரைசருடைய ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டருடைய வெர்டிக்கல் கம்போனன்ட் மட்டும் உள்ளே விடும், ஃபில்டர் பண்ணி ஹாரிசான்டல் கம்போனண்ட்டை பிளாக் பண்ணிடும். ஸோ 3-dimensional vision comes from two things. ஒன்று, தூரம் இருக்க பொருள் வந்து சின்னதாக தெரியும், கிட்ட இருக்க பொருள் பெருசாக தெரியும், அது ஒரு விஷுவல் கியூ 3-dimensional டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்களும் ஒரே இமேஜ் ரெட்டினால கொண்டு வராது. ஆமாம், ஏன்னா பக்கத்தில் இருக்குது, 3 inches டிஃப்ரென்ஸ் அப்ராக்சிமேட்லி இருக்குது. அது நம்ம வந்து ஒரு கண் இப்படி வச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு பொருள் பார்க்குறோம், இன்னொரு கண்ணு க்ளோஸ் பண்ணி பார்த்தா அதே பொருள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், டெஃபினட்டாக. ஸோ ஒரு பொருள் இங்கே வச்சோம்னா இந்த நீங்கள் ரைட் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கொஞ்சம் அதிகம் தெரியும், லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகம் தெரியும். ஸோ அந்த ரெண்டு இமேஜஸும் வந்து தேர் நாட் ஐடென்டிக்கல். ரைட். வீடியோவை இங்கே வேணால் பாஸ் பண்ணி பாருங்கள். இடது கண் பார்க்குறதும் வலது கண் பார்க்குறதுலையும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெட்டினாவில் விடுற இந்த ரெண்டு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இமேஜஸை நம்ம பிரெயின் ஃபியூஸ் பண்ணி ஒரு 3-dimensional வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது மைண்டில். ரைட். ஸோ 3-dimensional மூவிஸ்க்கு ஒரு இன்ஜீனியஸ் ஐடியா யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா இப்போது 2 கேமரா வச்சு ஃபில்ம் பண்ணுறாங்க. கரெக்ட். டிஃப்ரென்ஸ் 3 inches, 2 கண்ணுகள், ரெட்டினா டிஃப்ரென்ஸ், 2 ஐஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 ஐஸ். ஸோ 2 கேமராஸ் வச்சு ஃபில்ம் பண்ணுறாங்க. ஃபில்ம் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறச்சு ரெண்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபில்டர், போலரைசிங் ஃபில்டர், ஒரு போலரைசர். ரைட். அது என்ன பண்ணுறது, இட் வில் அலோவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓன்லி இன் ஒன் டைரெக்ஷன் டு கம் த்ரூ. ரைட். ஸ்க்ரீனில் வந்து உங்கள் கண்ணுக்கு வருது, இன்னொரு ப்ரொஜெக்டர்லேருந்து வர லைட்டு இந்த சைடு மட்டும் அனுப்புறது. ரைட். ஆனால் ரெண்டுமே உங்கள் கண்ணுக்கு வருது. கரெக்ட். தேர் வில் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ இந்த கண்ணாடி நீங்கள் போட்டுக்கிறீங்க பாருங்கள் தியேட்டரில், அது இல்லாட்டா அந்த ரெண்டு இமேஜுமே கொஞ்சம் ஃபஸியாக இருக்கும். அந்த கண்ணாடி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கண்ணாடிலையும் ரெண்டுமே போலரைசர்ஸ். கண்ணாடி ரிமூவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸியாக தான் தெரியும். கண்ணாடி போட்டால் தான் அது 3-dimensional இமேஜாக தெரியும். 3-dimensional தெரியும். அது எப்படி 3-dimensional தெரியுது? இப்போ கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து இட் இஸ் போலரைசர் அலோவிங் ஒன்லி லைட் இன் தட் டைரெக்ஷன். ஸோ லெஃப்ட் சைடில் வர கேமரா தட் இஸ் விச் வாஸ் ஃபில்ம்ட் பை த லெஃப்ட் சைட் கேமரா, அது வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து லெஃப்ட் சைடுக்கு மட்டும்தான் வருது. ரைட் சைடு இருக்க போலரைசர் வந்து அதை பிளாக் பண்ணிடுது. ரைட் சைடில் இருக்க போலரைசர் வில் அலோவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆசிலேட்டிங் ஒன்லி இன் திஸ் டைரெக்ஷன். லெஃப்ட் சைடுக்கு வர வேண்டியது அதை பிளாக் பண்ணிடுது. ஸோ ரைட் ஐ பார்க்குற இமேஜ் வந்து ரைட் சைட் கேமராவில் ஃபில்ம் பண்ணது மட்டும், லெஃப்ட் சைடு உங்கள் லெஃப்ட் ஐ பார்க்குற இமேஜ் வந்து லெஃப்ட் கேமராவில் ஃபில்ம் பண்ணது மட்டும். ஸோ ஈச் ஐ வில் சி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இமேஜ். அதுலேருந்து மறுபடியும் உங்கள் பிரெயின் ஃபியூஸ் பண்ணி ஒரு 3-dimensional இமேஜ் கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம வந்து ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆசிலேட் பண்ணிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஆசிலேட்டிங் அட் த சேம் ஃப்ரீக்வன்சி. இஸ் தட் தி கான்செப்ட் ஃபார் கலர்? எஸ். ஆனால் ஒரு கலர் நம்ம வந்து ப்ளூன்னு சொன்னால் அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ரெட்ன்ற சென்சேஷன் கிரியேட் ஆகுது. ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் கிடையாது. தட் இஸ் அந்த மரம் பாருங்கள், அது வந்து பச்சையாக இருக்குது, ஆனால் மரத்துக்கு பச்சை கலர் இல்லை. கிடையாது. கரெக்ட். மரத்துலேருந்து வர எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஆசிலேட்டிங் வித் சம் ஃப்ரீக்வன்சிஸ் விச் ஷோஸ் green color to us. நம்ம உணர்ச்சி, அந்த green கலர் வந்து அந்த உணர்ச்சி வந்து பிரெயின் உருவாக்குறது. ரைட். ஓகே, அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை. வணக்கம்.